ஹாய் நண்பா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி 11 அரசு வங்கிகள்லேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5208 வேகன்சி விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஃப்ரெஷருக்கான சேலரி பேசிக் பே 48,480 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி நிறைய அலவன்சஸ் இருக்கு. உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு வங்கிகள்ல நீங்க வேலைக்கு போகலாம். இந்த வேலைகளை IBPS மூலமா ஃபில் பண்றாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க, அதுவே எனக்கு போதும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 11 அரசு வங்கிகளில் வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷனை IBPS தான் வெளியிட்டிருக்காங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன். நம்ம தமிழகத்தில் TNPSC இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசாங்க வேலைகளை SSC UPS மூலமா ஃபில் பண்றாங்க. அதே மாதிரி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வங்கிகளில் வரக்கூடிய வேலைகளை இந்த IBPS மூலமாக தான் ஃபில் பண்றாங்க. தற்பொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வங்கிகளில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ்னு சொல்லிட்டு 2 விதமான ஜாபுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்திருக்குதுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூலை 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பருக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த IBPSல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பேங்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 11 வகையான அரசு வங்கிகளில் வரக்கூடிய வேலைகளை இவங்க வந்து கலெக்ட் பண்ணி அதை IBPS எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு இந்தியன் பேங்க் இருக்கு, IOB இருக்கு, கனரா பேங்க் இருக்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ இந்த 11 வங்கிகளுமே நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி அரசு வங்கி தான். ஸோ உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு வங்கியில் நீங்கள் ஒரு அதிகாரி ஜாபுக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 48,480 ரூபாய். அலவன்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 ரூபாய் ஆட் பண்ணாலுமே 70,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேலரி ஆன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC அப்படிங்கிறது BC முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருமே OBC தான். 3 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஸோ எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கு 175 ரூபாய். SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் 850 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். அதில் ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த புக் வேணும் அப்படின்னா லிங்கை டச் பண்ணி பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். 3 டாபிக் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. 100 கொஸ்டின் 100 மார்க்கு, ஒரு கொஸ்டின் 1 மதிப்பெண்கள். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேட்டர்னில் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். மொத்தமாக 60 நிமிடங்கள் டைம் டூரேஷன். இந்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கு தான் ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ப்ரிலிம்ஸில் வாங்கக்கூடிய மார்க் வந்து ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான். நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போகக்கூடிய ஒரு குவாலிஃபைங் மார்க் தான் இது. அதை ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் இல்லைனா எக்கனாமி இல்லைனா பேங்கிங்கில் அவேர்னஸ், டிஜிட்டல், ஃபினான்ஷியலில் கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதற்கப்புறம் அவங்களுக்கு டேட்டா அனலைசிஸில் கேட்குறாங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேராகிராஃப் ஸ்டைல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்
இதில் உங்களுக்கு பேராகிராஃப் ஸ்டைலில் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சேம் இதுவுமே உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் தென் மெயின் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யார் டாப் ஸ்கோரில் வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்குது. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. பெனால்ட்டி மார்க் இருக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதும்போது தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் தெரியாத கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ்ல போகுது. அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா IBPS வெப்சைட்டில் வழக்கமாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்பாங்க, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்பாங்க, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அது அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 5208 வேகன்சி விட்டுருக்காங்க. இதில் பர்டிகுலராக ஒரு 3 பேங்க்ல இருந்து இன்னும் வேகன்சி வந்து அலாட் ஆகலை. ஸோ அதில் UCO அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க்கில் வேலைகள் இன்னும் அலாட் ஆகலை. NR அப்படிங்கிறது நாட் ரிப்போர்ட்டட். சரிங்களா? அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வேலைகள் இன்னும் நாட் ரிப்போர்ட்டடில் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் பேங்க்லேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு நாட் ரிப்போர்ட்டடில் இருக்குது. மற்ற எல்லா பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் 1000 வேகன்சி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு 1000 வேகன்சி, கனரா பேங்க்கில் 1000 வேகன்சி. இந்த மாதிரி தற்பொழுது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேலைகள் ஒரு 5208. இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே மீதி இருக்கக்கூடிய 3 பேங்க்லேயுமே வேகன்சி ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வேகன்சி இன்னுமே உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும். சரிங்களா? ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அரசு வங்கிகளில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் உடனே அப்ளிகேஷனை போடுங்க. இந்த வீடியோவை பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.